பிட்காயின் ஏன் சடனா டிராப் ஆச்சு? மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இது நார்மல் கரெக்ஷனா இல்ல பிக்கர் வார்னிங்கா? கேத்தி வுட் ஃப்ரம் ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்ப பிட்காயின் பத்தி என்ன சொல்றாங்க, பிளஸ் பிட்காயினோட நெக்ஸ்ட் பாசிபிள் டார்கெட்ஸ் என்ன? ஆல்சோ இந்த வீடியோட எண்ட்ல பிட்காயின் பத்தி ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ணிருக்கேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிட்காயின் ஏன் ஃபால் ஆகுது? இதுக்கு ஒரே ஒரு ரீசன் கிடையாதுங்க, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஃபெடரல் பாலிசி அன்சர்டனிட்டி, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிஸ்க் அசெட்ஸை பாதிக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையா இருந்தா இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்கி அசெட்ஸ் லைக் பிட்காயின்ல மணி போட யோசிப்பாங்க அண்ட் தயங்குவாங்க. சிம்பிளா சொன்னா சேஃப் அசெட்ஸ் லைக் பாண்ட்ஸ் அதிகம் அட்ராக்டிவா இருக்கும், பிட்காயினோட டிமாண்ட் குறையும். செகண்ட் ஒன், ETF அவுட்ஃப்ளோஸ். பிட்காயின் ETFஸ்ல ரீசெண்டா மணி அவுட்ஃப்ளோ ஆகுது. முன்னாடி எல்லாம் பீப்புள் பிடிசியை ETFs மூலியமா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப சில பிக் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் ஆகுறதுனால செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் ஒன், லிக்விடேஷன்ஸ். மார்க்கெட்ல நிறைய ட்ரேடர்ஸ் லெவரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிட்காயின் ஃபால் ஆகும்போது பொசிஷன்ஸ் லிக்விடேட் ஆகும், அது இன்னும் செல்லிங் கிரியேட் பண்ணும், இது இன்னும் பெரிய கிராஷை ட்ரிகர் பண்ணும். இதைத்தான் செயின் ரியாக்ஷன் செல் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட், மார்க்கெட் ஃபியர் அண்ட் அன்சர்டனிட்டி. குளோபல் எக்கனாமி அன்சர்டனா இருக்கு. இன்ஃப்ளேஷன் கன்சர்ன்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட், இதனால இன்வெஸ்டர்ஸ் சேஃப் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இப்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது பேர் மார்க்கெட்டா இல்ல கரெக்ஷனா? ரைட் நவ் இட்ஸ் அன்கிளியருங்க. பட் என்னோட பர்சனல் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, இது ஏர்லி பியர் ஃபேஸ் மாதிரி தெரியுது. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் why Bitcoin shows bearish signs. Bitcoin roughly 50% drop from highs. Important support levels are broken. Lower highs forming and lower lows. இது usually bear market behavior. Market sentiment is also in extremely fear territory. இது வரைக்கும் பிட்காயின் பேர் மார்க்கெட்ல 70% 80% வரைக்கும் கூட கிராஷ் ஆயிருக்கு. இந்த சைக்கிள்ல அதை விட டிக்ளைன் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்ப பிட்காயின்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, ETFs, இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய கம்பெனிஸ் எல்லாரும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் ப்ரீவியஸ் சைக்கிள்ஸ் மாதிரி பேனிக் கிராஷ் இன்னும் நடக்கல. பாசிட்டிவ் சைன்ஸ் என்னன்னா, ஆஸ் ஆஃப் 27 ஜூன் பிட்காயின் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் $50 to $60K ஏரியால இருக்கு. இஃப் தட் பிரேக்ஸ் அப்படின்னா மிட் 40 to low 50க்கு போகலாம். ஆன் செயின் டேட்டா லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் அதிகமா செல் பண்ணலாம்னு காட்டுது. சம் ஆன் செயின் அனலிஸ்ட் பிட்காயின் பாட்டம் ஃபார்மேஷன் ஃபேஸுக்கு பக்கத்துல இருக்குன்னு நம்புறாங்க. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் கேத்தி வுட் ஃப்ரம் ஆர்க் இன்வெஸ்ட். கேத்தி வுட் இன்னும் பிட்காயின் மேல லாங் டேர்ம் புல்லிஷா இருக்காங்க. அவங்களோட வியூ ரொம்ப சிம்பிள், பிட்காயின் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் கிடையாது, இது ஒரு long-term revolutionary asset. I think that the Bitcoin bull market is still intact. I realize we've been through what many would call a bear market. Down 50% is a victory compared to down 85 or 95%. Bear market for ants, Kathy. Yes, exactly. So, that is still intact. And we do believe that Bitcoin will get to new all-time highs in this next cycle. Many people don't, but we do. And you know that we're on record saying that our base case for 2030 is 730,000. Our bull case is 1.5 million. கேத்தி வுட்டோட மெயின் பிலீஃப் என்னன்னா, பிட்காயின் டிராப் ஆனாலும் வாலட்டிலிட்டி இஸ் நார்மல் இன் த ஏர்லி அடாப்ஷன் ஃபேஸ்னு சொல்றாங்க. மீனிங் என்னன்னா, கிராஷ்ங்கிறது ஜேர்னியோட ஒரு பாட்டு தான், ஸ்டோரியோட எண்டு கிடையாது. ஃபுல்லி பிட்காயின் பேரிஷ் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் வேர்ஸ்டுக்கு வரலாம், பிரைஸ் இன்னும் கீழே போலாம். புல் கேஸ் என்னன்னா, பிட்காயின் மறுபடியும் மேல போங்கிற நம்புற சினாரியோ. அதாவது பையர்ஸ் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வரலாம், ETF இன்ஃப்ளோஸ் ஜாஸ்தி ஆகலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சா லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆகலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தியா பிட்காயின் வாங்கலாம். சிம்பிளா சொன்னா வேர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு, இங்கிருந்து பிரைஸ் மறுபடியும் ரேலி ஆகலாம். இப்போ அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்றேன். கிரிப்டோ கம்யூனிட்டியில பாப்புலரான ஒரு தியரி இருக்கு. பிட்காயின் மார்க்கெட் பாட்டம்ல இருந்து மார்க்கெட் டாப் வர ரஃப்லி 1064 days ஆகும். மார்க்கெட் டாப்ல இருந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் பாட்டம் வர ரஃப்லி
364 days ஆகும். இந்த 1064 டே ஆர் 364 டே சைக்கிள் பேட்டர்னை ரீசெண்ட் இயர்ஸ்ல கிரிப்டோ அனலிஸ்ட் அலி மார்டினஸ் ஜாஸ்தியா ஷேர் பண்ணிருக்காரு. அவரு ஹிஸ்டாரிக்கல் பிட்காயின் சைக்கிள்ஸை கம்பேர் பண்ணி இந்த டைமிங் பேட்டர்னை ஹைலைட் பண்ணாரு. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஜான்வரி 2015 பாட்டம்ல இருந்து டிசம்பர் 2017 டாப்புக்கு வர 1064 டேஸ். அதே மாதிரி டிசம்பர் 2018 பாட்டம் டு நவம்பர் 2021 டாப் approximately 1064 days. Similarly, November 2022 bottom to October 2025 top வர 1064 days. Theory supports claim. அதே மாதிரி டிசம்பர் 2017 டாப்ல இருந்து டிசம்பர் 2018 பாட்டம் வர 364 டேஸ். அதே மாதிரி நவம்பர் 2021 டாப் டு நவம்பர் 2022 பாட்டம் 364 டேஸ். டிசம்பர் 2017 டாப் டு டிசம்பர் 2018 பாட்டம்க்கு approximately 364 days. அதே மாதிரி நவம்பர் 2021 டாப் டு நவம்பர் 2022 பாட்டம்க்கு 364 days. அதே தியரி இப்ப பிட்காயின் பாட்டம் ஆகும்னு பார்த்தா அக்டோபர் 2026ல. அதே ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா தெரியாது. இது பிட்காயினுக்கு அபிஷியல் ரூல் கிடையாதுங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் அப்சர்வேஷன் மட்டும்தான். சில அனலிஸ்ட் அப்புறம் ட்ரேடர்ஸ் இந்த தியரி சப்போர்ட் பண்ணாலும் மற்றவங்க இது கர்வ் ஃபிட்டிங் இல்ல பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னு தான் ஆர்கியூ பண்றாங்க. ஃபியூச்சர் சைக்கிள்ஸ் சேம் டைமிங்கை ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. ஃபைனல் சம்மரி. பிட்காயின் ட்ராப்புக்கு மேக்ரோ அன்சர்டனிட்டி, மார்க்கெட் சென்டிமெண்ட், ETF ஃப்ளோஸ், அப்புறம் லெவரேஜ் லிக்விடேஷன் அப்படிங்கிற பல ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. பிட்காயின் பேர் மார்க்கெட் டெரிட்டரியில இருக்குன்னு பல அனலிஸ்ட் சொல்றாங்க. கேத்தி வுட் இன்னும் ஸ்ட்ராங்லி புல்லிஷ் லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்ம் வாலட்டைலா இருக்கும், ஆனா லாங் டேர்ம் க்ரோத் ஸ்டோரியா இருக்கலாம்னு பிட்காயின் புல்ஸ் நம்புறாங்க. பர்சனலி நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த ஃபியூ வீக்ஸ் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு வாட்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா பை பண்ணலாம்னு. For the potential for Bitcoin was that it would become half the market cap of gold. It would take some share from gold or maybe expand the market. Well, that market has doubled. So I don't think our bull price should change all that much. We are very bullish on crypto assets, but we know that they are the most susceptible to liquidity drawdowns. And I described earlier, we have a number of reasons for liquidity drawdowns now, but we think that they will be cleared by the end of the year. கேத்தி வுட் சொல்ற மாதிரி பிட்காயின் ஒரு நியூ அசெட் கிளாஸா மாறினா, அதாவது ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கோல்ட் மாதிரி இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோல ஒரு முக்கியமான இடம் பிடிச்சா அதோட வேல்யூ ஃபியூச்சர்ல ரொம்ப பெருசா இருக்கலாம். ஆனா அதே நேரம் ரிஸ்க்கும் இருக்கு. பிட்காயின் இன்னும் வாலடைல் அசெட் தான். அதனால எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிசர்ச் பண்ணி தான் எடுக்கணும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஒரு கமெண்ட் போடுங்க. புல்லிஷ், பேரிஷ் ஆர் பிட்காயின் ரைட் நவ்.